நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ ஒரு கூட்டத்தை நீ ஜெயிப்பாய். யாரை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உயர்வுகளை கெடுத்து விட நினைக்கிறவர்களை கர்த்தர் இந்த ஜெபத்திலே ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தர போகிறார். அவர்கள் இனி அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது, இனி அந்த உயர்வை கெடுக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்தெந்த இடத்திலே கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கிருபையாய் தரப்போகிறார். கைகளை மேல உயர்த்தி அந்த மீதியானியரை இப்ப நம்ம ஹல்லேலூயா அவர்களை ஜெயிக்க போறோம். கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார், கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். நம்முடைய பெருக்கத்தை கெடுக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது ஹல்லேலூயா சந்திப்பாராக. அடுத்த படிக்கு போகிறதை கெடுத்துவிட நினைக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது தொடுவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ப்ரமோஷனை கெடுக்க நினைக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அந்த மீதியானியரை இப்பொழுது முறியடிக்க கூடிய ஒரு பலனை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன், இனி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை அவர்கள் கெடுக்க முடியாது. இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இந்த கிதியோன் ஜெயித்த முதல் கூட்டம் யார் அப்படின்னா, அவனுக்கு விரோதமாய் வந்த முப்படை, 3 படைகள் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. அதுல வருகிற முதல் படை யார் அப்படின்னா மீதியானியர்கள். இந்த மீதியானியர்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க, எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. நம்ம பாருங்க, எந்த காரியத்தை செஞ்சாலும் கெடுத்து விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த காரியத்திற்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புவாங்க. எப்படி கெடுத்து விடலாம், இவனுடைய உயர்வை எப்படி கெடுக்கலாம், இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம எப்படி இவனை கெடுக்கலாம் அப்படின்னெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் நான் நம்புறேன், கர்த்தர் கிதியோனை ஜெயிக்க பண்ணினார். அவர்கள் போடுகிற ஆலோசனைகளை கர்த்தர் மாற்றுவாராக. அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த சக்திகளை கர்த்தர் இன்று முறியடிப்பாராக. 2 கைகளை மேல உயர்த்தி முழு மனதோடு கூட யாரெல்லாம் இந்த பாதையில கடந்து போனீர்களோ, எஸ், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை கெடுக்க நினைக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது, இந்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது, இந்த உயர்வு ஆண்டவர் கொடுத்தது, இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது. இதை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் இப்போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க மகிமை அந்த மீதியானியர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த உறவை கெடுக்க நினைக்கிற, அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற சக்திகளை கர்த்தர் உடைத்து போடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை கெடுக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். யாரெல்லாம் உங்களை தடுத்து நிறுத்தினாங்களோ, உங்க உயர்வை தடுத்தார்களோ, தடையாக நிற்கிற அந்த தடை கற்களை கர்த்தர் எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற, தடையாய் நிற்கிற, ஆமேன், அந்த அமலேக்கியரை ஆண்டவர் ஜெயித்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தடைகள் உடைய போகிறது. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைய போகிறது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும்
தடைகளை தாண்டி உன்னிடத்திற்கு வந்து சேரும். நிறைய நாட்களாய் தடுத்து வைத்திருக்கிற அந்த தடைகளை நல்ல மனசார கரங்களை தட்டி அந்த தடை கற்களை கர்த்தர் எடுத்து போட்டு அதை நம்பக்கமாய் கொண்டு வர போகிறார். நம்முடைய வீட்டு பக்கமாய் கர்த்தர் கொண்டு வருமாய். பல வருடங்களாய் இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. பல மாதங்களாய் இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. நம்புறவங்க முழு பலத்தோடு இது என் தலை மேல வரணும், இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல வரணும், கிதியோனுடைய தேவன் எனக்கும் தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுடைய உயர்வுக்கு இருக்கிற தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, உடைவதாக. ஹல்லேலூயா. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் என் தேவன், தடைகளை உடைக்கிறவர் என் தேவன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும். இந்த அமலேக்கியரை கர்த்தர் வீழ்த்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். பாருங்க, நமக்கே தெரியாது, நமக்கு மறைஞ்சிருந்து தடையா இருப்பாங்க. ஆசீர்வாதம் வரும்போது தடையா வரும், நல்ல விஷயங்களை பேசும்போது தடையா இருப்பாங்க. அது இந்த தடைகள் சில நேரத்தில் நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். இடையில நின்றுவாங்க, குறுக்க நின்று தடை பண்ணி போடுவாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற அந்த தடையை அப்படியே அவங்களிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுறாரு. இன்னைக்கு அது நடக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், இனி உங்களுடைய எந்த ஆசீர்வாதமும் தடையாய் போகாது, நன்மைகள் தடையாய் போகாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை தடுத்துட்டாங்க பாஸ்டர், இந்த நன்மையை கிடைக்காம தடுத்துட்டாங்க பாஸ்டர், இந்த உயர்வை கிடைக்காம தடுத்து நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா தடுத்து நிறுத்துறாங்க. என்ன முயற்சி எடுத்தாலும் அதை ஏதாவது ஒன்றை சொல்லி தடுத்துறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் ஜெயிக்கவே முடியல. ஆனால் கர்த்தர் 7 வருடத்தினுடைய தொடர்ச்சியான அந்த தடையை உடைத்தறிந்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க 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 ஹல்லேலூயா கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. என் உயர்வுக்கு விரோதமாக இருக்கிற தடை மாறட்டும். உங்க உயர்வுக்கு விரோதமாக இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் சந்திப்பீராக. அந்த தடையா இருக்கிற அந்த மனுஷன் சந்திக்கப்படட்டும், இந்த குடும்பம் சந்திக்கப்படட்டும். இந்த காரியம் நடக்க விடாதபடி தடையா இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த பர்சனை கர்த்தர் இப்பொழுது சந்திக்கட்டும், 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 சந்திக்கட்டும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் நாம் பார்க்க மாட்டோம். ஆனாலும் தண்ணீரை, வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க பகலம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஹல்லேலூயா. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். விசுவாசத்தோடு கைகளை மேல தட்டி, இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். சொல்லுவோம், எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எனக்கு எதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கு எதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும்
மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹalleluya.